நம்ம என்ன அவங்ககிட்ட இருந்து கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க? நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும். நம்ம வந்து இந்தியாவோட கிராஸ் அதாவது பாப்புலேஷன் வந்து எடுத்திங்கன்னா மீடியன் ஏஜ்னு சொல்கிறது 28.4. சைனா வந்து 38.4க்கு மேலே போயிடுச்சு. சைனா வந்து என்ன சொல்லுதுன்னா அதெல்லாம் 3 குழந்தை பெற்றுக்குங்கன்னு சொல்லிட்டு பாப்புலேஷனை இன்க்ரீஸ் பண்ண பார்க்குறாங்க. நம்மள்ட்ட வந்து நல்ல எஜுகேட்டட் பாப்புலேஷன் இருக்குது. அண்ட் இந்த பாப்புலேஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த உலக நாடுகள்லேயே இந்த மாதிரி இந்த ஏஜ் பாப்புலேஷன் எங்கேயுமே கிடையாது. அது குறிப்பாக தமிழகத்தை எடுத்துட்டிங்கன்னா தமிழகத்தில் நமக்கு வந்து மாணவர்கள்ட்ட இயற்கையாகவே அந்த படிக்கணுங்கிற அந்த ஆர்வம் இருக்குது. இந்த ஆர்வத்தை வந்து நம்ம கரெக்டாக வந்து இது பண்ணோம் அப்படின்னா ஃபவுண்டேஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் கரெக்ட் பண்ணோம்னா நம்ம நாடு வந்து உலக நாடுகளுக்கே வந்து இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு எடுத்துட்டிங்கன்னா இப்போ கோவிட் வரும்போது அண்டு இந்தியாவிலே பெஸ்ட்டாக பண்ண 2 ஹாஸ்பிட்டல் இங்கே தான் இருக்குது. ஒன்று எய்ம்ஸ் டெல்லி பண்ணாங்க, இங்கே வந்து மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜும் சிஎம்சி வெல்லூரும் பண்ணாங்க. மருத்துவர்கள் நம்மள்ட்ட வந்து நல்ல சிறந்த மருத்துவர்கள் இருக்காங்க. மருத்துவத்தை வந்து நம்ம நல்லா முறைப்படுத்தணும் அப்படின்னா அடுத்த 10 வருஷத்துக்கு உலகத்துக்கே நம்ம தான் வந்து மெடிக்கல் கேபிட்டலாக இருப்போம். ஏன்னா இந்த பாப்புலேஷன் மற்ற நாடுகளில் கிடையாது. அப்போ நம்ம கட்டமைப்புகள், நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அந்த எஜுகேஷன், குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் இதெல்லாம் நம்ம வந்து நெறிப்படுத்தணும் அப்படின்னா அடுத்து என்ன வந்தாலும் உலகம் வந்து இங்கே வந்து பார்க்குற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து நம்ம கொண்டு வர முடியும். இப்போ நம்ம